சில மாதங்களுக்கு முன்னாடி ஆக்டர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து கோலிவுட்லேயே ஒன் ஆஃப் த லவபிள் கப்பலாக இருக்கிற ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய விவாகரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. இதை தொடர்ந்து ஜெயம் ரவி கெனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாவும் இதுதான் விவாகரத்துக்கு காரணம் அப்படின்றது போலலாம் செய்திகள் வெளிவந்தது. இதை தொடர்ந்து ஆக்டர் ஜெயம் ரவி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கெனிஷாலாம் இதில் இழுக்காதீங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய தெரப்பிஸ்ட்டு, வாழ விடு அப்படின்றது போல சொல்லிட்டு போயிட்டாரு. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகளுடைய கல்யாணத்துக்கு ஆக்டர் ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா 2 பேரும் ஒன்றா வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆர்த்தி எங்கள் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே 3ஆவதாக ஒருத்தங்க வந்ததுனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படின்றது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜெயம் ரவி வந்துட்டு நான் கல்யாணம் ஆன நாளிலிருந்து என்னுடைய பணத்தை எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க, என்னுடைய பேரில் எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்பவே டார்ச்சர் தராங்க அப்படின்றது போலலாம் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக நடந்த கோர்ட் ஹியரிங்கில் ஆர்த்தி தரப்பிலிருந்து எனக்கும் என்னுடைய பசங்க 2 பேருடைய பராமரிப்பு செலவுக்காக மாதம் 40 லட்சம் வேணும் அப்படின்றது போல கேட்டிருந்தாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு எல்லாருமே ஜெயம் ரவி சொன்னது உண்மைதான், ஜெயம் ரவியோட பணத்தை எல்லாம் இவங்களுடைய குடும்பத்தார் தான் பிடுங்கிக்கிறாங்க அப்படின்றது போலையும் மாதத்துக்கு 40 லட்சம் கேட்குறாங்களே அப்படின்றது போலையும் ரொம்பவே ஷாக் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் ஜெயம் ரவியோட தரப்புல இருந்து என்னை டிஃபைன் பண்ணுற விதமாக ஒய்ஃப் ஆர்த்தியும் மாமியார் சுஜாதாவும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் ஷேர் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்றது போல வேண்டுகோள் வச்சதுனால கோர்ட்டும் சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஊடகத்திலேயோ இவங்களை பற்றின செய்திகளை இவங்களும் சரி மற்றவங்களும் சரி யாரும் வெளியிடக்கூடாது அப்படின்றது போல கோர்ட்டும் தடை விதிச்சிருந்தது. எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கோர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா 2 பேரும் குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்கே 2 பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் வெளியாகி இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு பலரும் ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்றது போல எல்லாரும் சொல்லிட்டு வராங்க.